வணக்கம் நண்பர்களே. பிரச்சனைகள் நம்மை நோக்கி வரும்போது அதை கண்டு பயந்து பின்வாங்கி ஓடி ஒளியணும்னு நினைக்காம எப்படி எதிர்த்து சமாளிக்கணும்னு அப்துல் கலாம் ஐயா பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கதை மூலமாக சொல்லித் தந்தாரு. அந்த கதையை கேட்போமா? வாங்க கதைக்குள்ள போவோம். சில வருடங்களுக்கு முன் ஒரு கிராமத்தில் இருந்த சிறிய பள்ளிக்கு திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போயிருந்தாங்க. அங்கு மாணவர்களுடன் ஐயா பேசி முடித்தவுடன் மாணவர்களை பார்த்து, உங்களுக்கு ஏதேனும் என்னிடம் கேட்கணும்னா கேட்கலாம்னு சொன்னாரு. அவர் எப்பொழுதும் கேள்வி பதிலுடன் தான் தன் உரையை முடிப்பாரு. அதுதான் அவரோட பாணி. அப்போது அப்பள்ளி மாணவன் ஒருவன் அன்று அப்துல் கலாம் ஐயா பேசிய சிறப்புரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, நீங்க கனவு காணணும், அந்த கனவை நோக்கி நம் உழைப்பு இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா என் குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒன்று போனா ஒன்று வருது. இந்த மாதிரியான சூழல்ல என்னோட கனவை நினைவாக்க நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இதை கேட்ட திரு அப்துல் கலாம் ஐயா சிரிச்சுக்கிட்டே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டில் நிறைய பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தது. பகல் நேரத்தில் தங்களோட இரையை தேடி செல்லும். சாயந்தரம் இருட்டுற நேரத்துக்குள்ள தங்களோட கூட்டுக்கு வந்து சேர்ந்திடும். ஒரு நாள் பறவைகள் இரை தேட தொடங்குச்சிங்க. ஆனால் அன்னைக்கு வானம் இருட்ட தொடங்கி மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மழையில் கொஞ்சம் கூட பறக்க முடியாத பறவைகள் தங்களுக்கு கிடைத்த இடங்களில் சென்று அமர்ந்துக்குச்சுங்க. மழையில் பறக்கிற திறன் கொண்ட பறவைகள் தங்கள் கூட்டை நோக்கி பறக்க தொடங்கிடுச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையலை, தன் கூட்டை நோக்கியும் திரும்பலை. தன்னுடைய ரக்கையின் பலத்தை பெருக்கி தான் பறந்து கொண்டிருந்த உயரத்தையும் தாண்டி மேலும் உயர நோக்கி பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. கழுகை பார்த்த மற்ற பறவைங்க, என்ன இந்த கழுகுக்கு அறிவில்லையா? பெரிய சிறகுள்ள இது வேகமாக வீட்டுக்கு போகாம மேல் நோக்கி போயிட்டு இருக்கேன்னு பேசிக்கிடுச்சிங்க. இது பற்றியெல்லாம் அந்த கழுகுக்கு பயம் கிடையாது. மழையில் நனைஞ்சிக்கிட்டு பல மடங்கு பலமாக மேல் நோக்கி பறந்து பறந்து மழை மேகங்களுக்கு மேலாக போய் பறக்க தொடங்கியது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மேகங்களுக்கு கீழ்தான் மழை உண்டு, மேகத்தின் மேல் மழை கிடையாது என்பது பற்றி. இப்போ கழுகின் மீது ஒரு சொட்டு நீர் கூட படலை. இப்போ தைரியமா தன்னோட கூர்மையான கண்களை கொண்டு இரை தேடும் பணியை தொடங்கியது. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்போது மறைவிடம் நோக்கி ஓடக்கூடாது. மழைக்கு பயந்து கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக அந்த கழுகு பறந்ததோ அது மாதிரி உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உங்கள் காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுகு மாதிரி நீ இருக்கணும்னா கழுகிடம் இருந்து 2 குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில பறந்து பறந்து மேலே செல்லும்போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கே, நாம் மட்டும் இப்படி மேலே பறந்துக்கிட்டு இருக்கோமே, நம்மோட முடிவு சரிதானா அன்னு குழப்பம் ஒருபோதும் கழுகுக்கு வராது. அந்த அளவு கழுகுக்கு வலிமை உண்டு. கழுகோட ரக்கையின் வலிமை ஒரே நாளில் வந்துடலை. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பறந்துதான் அது தன்னோட வலிமையை பெருக்கியது. அது மாதிரிதான் நீங்களும் எந்த துறையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்கான பயிற்சியை தினம் தினம் எடுத்துக்கிட்டே வரணும். மனம் தளராம உழைச்சிக்கிட்டே இருங்க. வெற்றி உங்ககிட்ட வந்து சேரும்னு திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தன் உரையை முடிச்சாரு. திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நாமும் நம்ம பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியாம எதிர்த்து சமாளிக்கணும்னு இந்த கதையிலிருந்து தெரிந்து கொண்டோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா கதைகள் கேட்போம் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன்.